நம்மளுக்கெல்லாம் 25 வயசுக்கு மேலே வயசே ஆகாமல் இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை 100 வயசு 1000 வருஷம் 10,000 வருஷம் வரைக்கும் கன்டினியூ பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைங்கிறது டைம் மட்டும்தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க கையில் டைம் ஓடிட்டுருக்கும். அவங்க என்ன ஏஜில் இருக்காங்களோ அதே ஏஜில் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும். 25 வருஷத்தில் இருக்காங்க அப்படின்னா 25 வயசுலேயே ஸ்டாப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வயசானவங்களுக்கும் வயசாதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 200 வருஷம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏழைகள்லாம் பார்த்தீங்கன்னா டைமே இல்லாமல் 1 வாரம் 10 நாள் எல்லாம் செத்துட்ருப்பாங்க. இங்கே பணம்லாம் இல்லை, வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்றதுக்கான டைம் கிடைக்கும். இந்த படத்தோட பேர் தான் இன் டைம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கிடச்சிருது. பட் அப்படி கிடைச்சும் அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோனால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா இல்லையா? இந்த டைம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வில்லன் இருப்பான். அவனுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனையாச்சு, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளிவந்தார், இந்த மக்களுக்கெல்லாம் இந்த டைம்னால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத சூப்பராக எடுக்கப்பட்ட படம் தான் இன் டைம். இது என்னோட ஃபேவரட் மூவி. உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த படத்தை பார்க்க தொடங்கினா ஃபுல் படமே பார்த்துட்டேன். இந்த படம் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் இன் டைம். இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மித்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இது நல்ல படமா இல்லையான்னு.